மதுரை மேலூர் அருகே வடக்கு நாவினிப்பட்டியில் அரசு வழங்கிய பட்டா நிலத்தில் கல் கூட ஊன்ற முடியாத பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக கூறி அரசால் வழங்கப்பட்ட பட்டாவை மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதற்காக வந்த கிராம மக்கள் அரசு வழங்கிய பட்டா இடத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் பகுதியாக மாற்றும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பயனாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பட்டா எதற்கு தந்தார்கள் என்றும் அதனால் எந்த பலனை இல்லை என்றும் கிராமத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்குட்பட்ட வடக்கு நாவினிப்பட்டி கிராமத்தில் 7 ஏக்கர் நிலத்தில் 200க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த வீட்டுமனை பட்டாக்களை கடந்த ஆண்டு ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்கியுள்ளார். இந்த வீட்டுமனை பட்டா என்பது 3 ஆண்டுகளுக்குள் வீடு கட்ட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்பட்டது. இதனையடுத்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இடத்தை வருவாய்த்துறையினர் மூலமாக அளந்து கொடுக்கப்பட்ட நிலையில் பட்டா இடத்தில் கற்கள் ஊன்றியுள்ளனர். இந்நிலையில் அரசு வழங்கிய பட்டா இடத்தில் அடுத்தடுத்து சில நபர்கள் உள்ளே புகுந்து ஏற்கனவே ஊன்றிய கற்களை உடைத்து எரிந்து விடுவதாகவும் மேலும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் பட்டா பெற்று 2 ஆண்டுகள் ஆன நிலையிலும் வீடு கட்ட முடியாத சூழலில் தாங்கள் தினம்தோறும் அச்சத்தில் உள்ளதாகவும் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தற்போது துணை முதலமைச்சராலும் வழங்கப்பட்ட நிலையிலும் தங்களால் தங்களது பட்டா இடத்தில் வீடு கட்ட முடியாத நிலை உள்ளதாகவும் தங்களுக்கான பட்டா இடத்தில் வீடு கட்டுவதற்கான உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும், இல்லையெனில் பட்டாவை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி வடக்கு நாவினிப்பட்டியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வருகை தந்து பட்டாவை மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய பயனாளிகள் அரசு பட்டா கொடுத்த இடத்தில் கற்களை கூட ஊன்ற விடாமல் அங்குள்ள மக்கள் தங்களை தடுப்பதாகவும் கல்லை எடுத்து போட்டு விடுகிறார்கள், அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எனவே அரசு தங்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இப்பொழுது பட்டா இடத்தில் அளந்து கொடுக்கப்பட்டு கற்கள் ஒன்றியும் வீடு கட்ட முடியாத நிலை உள்ளது. 3 ஆண்டுகளுக்குள் வீடு கட்ட வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகளை கூட செய்ய முடியாத நிலை உள்ளது. இதனால் இந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் அரசு உரிய பாதுகாப்பு வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர்.